ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 22 புதன்கிழமை 2024 வருஷத்துக்கான வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உரிய தினமாக இருக்கக்கூடிய அன்னைக்கு இந்த ஒரு பூவை தண்ணீரில் போட்டு வச்சு வழிபாடு செய்யறது மூலயமா உங்களோட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய தீர்வு கிடைக்கும். 27 நட்சத்திரங்கள்லேயே இந்த விசாக நட்சத்திரம் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம். ஞானத்துக்கு அறிவுக்கு உரிய நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் சிவபெருமான் அவரோட நெற்றிக்கண் மூலயமா முருகப்பெருமானை அவதரிக்க செஞ்சிருக்கார். பல கெடுதல்களை அழிக்கிறதுக்காக அவதரிக்கக்கூடிய முருகப்பெருமான் அவதரிச்ச அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கும். அன்னைக்கு தினம் எல்லா முருகன் கோவில்கள்லையும் காவடி அபிஷேகம், பால் அபிஷேகம், பால் குடம்னு சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமாக திருவிழாக்கள் நடக்கும். இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ஒரு பக்கம் சிறப்பாக இருந்தாலும் இந்த விசாக நட்சத்திரத்துக்கான அதிபதி குரு பகவான். அதனால முருகப்பெருமானையும் குரு பகவானையும் சேர்ந்து அன்னைக்கு நம்ம வழிபடணும். வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறது சிறப்பு. அற்புதமான வைகாசி விசாக தினத்துல முருகப்பெருமான் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு பஞ்சாமிர்த அபிஷேகம் செஞ்சு வழிபட்டா அவங்க நினைச்ச காரியம் சீக்கிரம் நிறைவேறும். அதே மாதிரி நல்ல பலன்களும் கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு அன்னைய தினம் இளநீர் அபிஷேகம் செஞ்சு வழிபடுறதும் குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு மக்கள் பேரு கிடைக்கும். கரும்பு சாறு அபிஷேகம் செஞ்சா ஆரோக்கியம் சீரா இருக்கும். மே 22ஆம் தேதி விசாக நட்சத்திரம் காலையில 8:17 தான் ஆரம்பிக்குது. அது மறுநாள் காலையில 9:30 மணி வரைக்கும் இருக்கு. ஆனா இருந்தாலும் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு இரவு முழுக்க இருக்கிறது 22ஆம் தேதி தான். அதனால 22ஆம் தேதியை தான் நீங்க வைகாசி விசாகமா எடுத்துக்கணும். 22ஆம் தேதி புதன்கிழமை மாலை நேரத்தில் ஒரு 6 மணிக்கு மேல உங்க வீட்டோட பூஜை அறையில விளக்கேற்றணும். முடிஞ்சா அரிசி மாவு கோலம் போடுங்க. அரிசி மாவு கோலம் போட்டு அதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் போட்டோ வச்சு மலர்களால் அலங்காரம் பண்ணுங்க. முருகப்பெருமானுக்கு பிடிச்ச இனிப்பு பொருட்கள் நைவேத்தியம் ஏதாவது செய்யலாம். பால் பாயசம் செய்யலாம், சர்க்கரை பொங்கல் செய்யலாம். அது கூட ஒரு சின்னதா பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பவுல் நிரம்புற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதுல முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்கள் நிறைய இருக்கு. அதில் ஒரு முக்கியமான மலர் செவ்வரளி மலர். கண்டிப்பாக செவ்வரளி மலர் கிடைக்கும். அதை முடிஞ்சால் ஒரு 5 பூக்கள் கிடைச்சா கூட பரவாயில்ல. அதை வாங்கிட்டு வந்து அந்த தண்ணீரில் போட்டு வச்சுடுங்க. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை உச்சரிக்கணும். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த செவ்வரளி பூக்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க. தண்ணி மீந்து போயிருந்தா தாராளமாக அதை கால்பட இடத்துல கீழே விட்டுருங்க. பூக்களையும் கால்பட இடத்துல விட்டுருங்க. ஆனால் கண்டிப்பாக அன்றைய தினம் நீங்கள் முருகனுக்கு உகந்த மலர்களாக இருக்கக்கூடிய செவ்வரி மலரை தண்ணீரை பவுலில் போட்டு வைக்கிறது மூலயமா முருகப்பெருமானோட அனுகிரகம் உங்கள் வீட்டில் ஏற்படும். வைகாசி விசாக தினத்தன்னைக்கு நீர்மோர், பானகம், இளநீர் இது மாதிரி சில விஷயங்களை உங்கள் கையால் ஒரு 4-5 பேருக்கு தானமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி வழிபாடு நீங்கள் பண்ணும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத நோய் தீரும், பகை தீரும். உறவினர் நண்பர்களுக்கிடையே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, மன வருத்தம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் விலகி ஓடும். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.